வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் யாரையும் ஏசியோ பேசியோ எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவுகள் கொடுத்தாங்க, இம்சைகள் கொடுத்தாங்க, ஏளனம் செஞ்சாங்க, வசைப்பாடினாங்க, திட்டுனாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை சொல்லி காட்டிட்டாங்க, நம்மளே இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு யாருடைய குறைகளையும் சொல்லி காட்டவே இல்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக பாருங்கள், சமூக வலைதளங்களில் மார்க்கத்தை தெரிஞ்சவங்க, மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க, மக்களுக்கு போதிக்கக்கூடியவங்க நாங்கள் தான் நேர் வழியில் இருக்கிறோம், மற்றவங்களாம் வேறு வழியில் இருக்கிறாங்க, நாங்கள் தர்காவுக்கு போகிறவங்க பின்னாடி எடுத்து தொழுக மாட்டோம், இவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ அவங்க கூட என்ன செய்கிறாங்க, தங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும் பொழுது மற்றவங்களோட குறைகளை சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க என்னென்ன செஞ்சாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இது நான் ஆதாரத்தோடு வருவேன், அங்கே வருவேன், இங்கே வருவேன் அப்படின்ட்டு. சரியான முறையில் மார்க்கத்தை விளங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரையும் மிரட்ட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதன் கடன் கொடுத்துருப்பாரு. கடன் கொடுத்ததை கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் மிரட்டும் துணியில் சொல்லிடுவாங்க. அதுக்கு பேரிச்ச பழங்கள் அதிகமாக கொடுக்க சொல்லுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரலாறுகளும் படித்தாங்களா இல்லையா? எத்தனையோ செய்திகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவின் மீது நம்ம அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே எவ்வளோ பேர் இட்டு கட்டினாங்க. யார் இட்டு கட்டினாங்களோ அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழிக்கு பழி வாங்கவே இல்லையே. சொன்னவங்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கொடுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நபி அவர்களுடைய வரலாறு. யாரும் சரியான முறையில் படிச்சிருக்கிறாங்களோ, படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது உள்வாங்கணும். நாங்கள் தான் மார்க்கத்தை சொல்கிறோம், வேறு யாருக்கெல்லாம் தகுதி கிடையாது, உங்களுக்கு தகுதி இருக்கா, எங்களுக்கு தகுதி இருக்கா? விவாத மேடைகளில் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடியவங்க ஒரு சாதாரண விஷயங்களுக்காக வேண்டி ஒரு முக்மீனுடைய குறையை மறைக்கணுன்றது எவ்வளோ நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பகிரங்கமாக அதுக்கு தயாராக நாங்கள் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும். என்ன இதை உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.